போக்கேமான் கோக்குல ஊருப்பட்ட டைனமாக்ஸ் ஃபார்ம்ஸை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ஜெய்ஜெண்டா மேக்ஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இப்போது டைனமாக்ஸ் என்டைய போக்கேமான் கோக்குல இந்த மேக்ஸ் பேட்டில் வீக்கெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்கான போனஸஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டைனமாக்ஸ் என்டை எப்படி இருக்க போகுது, பவர் எவ்வளோ லெவலில் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸோ 15 லைக் டார்கெட்டை வைக்கலாம் வழக்கம் போல தான். ஸோ லைக் ரீச் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வாட்ச் பண்ணும்போது 1.5x இல்லை 1.25x ஸ்பீடில் வச்சு வாட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு சீக்கிரமாகவே இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேதர் ஆகிடும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிபிஏ கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வித்அவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டைனமாக்ஸ் என்டை வீக்கெண்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் தான் நடக்க போதுன்னு கூட சொல்லலாம். 6 AM இருந்து 9 PM வரைக்கும் கிட்டத்தட்ட நைட் வரைக்கும் இந்த டைனமாக்ஸ் என்டை சண்டே அப்படின்றது நடக்க போகுது. கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டே 2 நாள் நடக்க போகுது இந்த ஈவெண்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கான பேட்டில் கைடை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு டீம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கேமான தோக்கடிக்கிறதுக்கான டீம் ரெக்கமெண்டேஷன்ஸ் என் சைட்லேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெய்ஜெண்டா மேக்ஸ் போக்கேமான்ஸ் தான் நிறைய உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அந்த இதில் ஜெய்ஜெண்டா மேக்ஸில் எடுத்துகிட்டு போகக்கூடிய போக்கேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிங்லர் ஜெய்ஜெண்டா மேக்ஸ் போர்ஷன், பிளாஸ்டாய்ஸ் ஜெய்ஜெண்டா மேக்ஸ் போர்ஷன், பிளிட்ஸி டைனமாக்ஸ் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது மூலியமாக ஈஸியாகவே அந்த டைனமாக்ஸ் என்டையை ஈஸியாகவே போடுதல் ஏற முடியும்னு கூட சொல்லலாம். இந்த ஈவெண்ட்கான போனஸஸும் ஊர்படுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த விதத்தில் போனஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1600 இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க லிமிட்டை. கிட்டத்தட்ட 8 எக்ஸ்ட்ரா மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு பவர் ஸ்பாட்ஸ்லேருந்து கெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் உங்களுக்கு பவர் ஸ்பாட்ஸ்லேருந்து மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கெட் ஆகும். 1/4 அட்வென்ச்சரிங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போக்கேமான்ஸ்க்கு கொடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜெய்ஜெண்டா மேக்ஸ் போக்கேமான்ஸ் ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்போ படி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த டைமில் மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாகவே உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் ஸ்பாட்ஸ் ஊருப்பட்டது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் டைம்லேயே எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் பவர் ஸ்பாட்ஸ்லேருந்து மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ணிக்க முடியும். அடிஷ்னல் மேக்ஸ் மூவ் போனஸஸ் இதுக்கு அடிஷ்னலாக மேக்ஸ் மூவ் இருக்குது. அதுக்கான போனஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3/4 மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அன்லாக் ஆக போகுது. நீங்கள் இந்த மேக்ஸ் போக்கேமான பிடிக்கிறது மூலயமா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அன்லாக் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது யாராருக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கான அஃபெக்ட் அப்படின்றது கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட போட்டி போடக்கூடிய ட்ரைனர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து ரைடில் பேட்டில் பண்ணக்கூடிய ட்ரைனர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த போனஸ் அப்படின்றது அப்ளை ஆக போகுது. ஸோ டைனமாக்ஸ் ரைகு மேக்ஸ் பேட்டில் வீக்கெண்ட் டைம் ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரைகுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரிசர்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போவும் என்டைக்கும் ஒரு டைம் ரிசர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைம் ரிசர்ச் தான் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மண்டே 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அதில் என்ன கெட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோபிள் டைனமாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரீயாகவே சோபிளுக்கான டைனமாக்ஸ் ஆப்ஷனை உங்களால் கெட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிவார்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் ரிசர்ச்சுக்கான ரிவார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்ட் 500 மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் டாஸ்க் கேஸ். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோபிள் டைனமாக்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேக்ஸ் பேட்டிலில் 1 வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 சோபிள் கேண்டிஸ் அப்படின்றது கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மேக்ஸ் பேட்டில்ஸை வின் பண்ணிங்கன்னா 3 ஃபாஸ்ட் EM அப்படின்றது கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 5 மேக்ஸ் போக்கேமான்ஸை பிடிச்சிங்கன்னா 300 மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. லெவல் அப் 3 மேக்ஸ் போக்கேமான்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த மேக்ஸ் போக்கேமான்ஸை லெவலப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிபி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு சிபி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாகவும் மூவையும் 3 டைம்ஸ் பவர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300x மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. அன்லாக் மேக்ஸ் மூவ் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மூவ் அன்லாக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 300 மேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. பவர் அப் 5 டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கேமான பவர் அப் பண்ணுறது மூலியமாக கிட்டத்தட்ட மேக்ஸ் போக்கேமான்ஸை பவர் அப் பண்ணுறது மூலியமாவோ இல்லை சாபிள் போக்கேமான்ஸை பவர் அப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 சாபிள் கேண்டிஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. பவர் அப் போக்கேமான்ஸ் 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்கேமான பவர் அப் பண்ணுறது மூலியமாக கிட்டத்தட்ட 10 தடவை பவர் அப் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு 10 சாபிள் எக்ஸல் கேண்டிஸ் அப்படின்றது கெட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். இது மொத்தத்தையுமே முடிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிவார்டு அப்படின்றது அடிஷனலாக ஆட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7500 ஸ்டார்டர் ரெஸ்ட்டும் 500x மேக்ஸ் பார்ட்டிகல்ஸும் அப்படின்றது காஃப்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். இது என்னைக்கு முடியுது இந்த டைம் ரிசர்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் சண்டே 2027 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் 27 அன்றைக்கே முடியுதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நைட் PMக்கு முடியுது. நாளைக்கு நைட்டு 9 PMக்குள்ளே இந்த டாஸ்க் அப்படின்றது மொத்தமே முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே அந்த டைனமாக்ஸ் என்டையை
போட்டு தள்ளக்கூடிய கைடு அப்படின்ட்டு பார்த்துருவோமா. ஸோ டைனமேக்ஸ் போக்கேமான்ஸை போட்டு தள்ளுறது அவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸ் போக்கேமான்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கணும், நிறைய ட்ரைனர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டீம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டீம் தான் கைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கிங்லர் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், பிளாஸ்டைஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ், பிளிட்ஸி டைனமேக்ஸ். இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு போகிறது மூலியமாக கிட்டத்தட்ட 3 to கிட்டத்தட்ட 2 ட்ரைனர்ஸே போட்டு தள்ள முடியும். ஆனால் நான் சேஃபர் ஜோனில் சொல்கிறேன் 3 to 4 ட்ரைனர்ஸ் இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த ஒரு டீமை வச்சுட்டு 3 to 4 ட்ரைனர் இருந்தீங்கன்னாவே ஈஸியாகவே இந்த டைனமேக்ஸ் என்டை அப்படின்றத போடுதலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு டைனமேக்ஸ் என்டை கவுண்டர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை அட்டாக் பண்ணி போடுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய போக்கேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிங்லர் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், இன்டெலியான், எக்ஸாட்ரில், பிளாஸ்டைஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், கிங்லர் டைனமேக்ஸ் வெர்ஷன், கேங்கார் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன் ஆர் டைனமேக்ஸ் வெர்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். மாச்சாப் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன் ஆர் டைனமேக்ஸ் வெர்ஷன், கிட்டத்தட்ட டாக்ஸிக் ட்ரிக்கி ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன் ஆர் டைனமேக்ஸ் வெர்ஷன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மூவ்ஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்களால் ஈஸியாகவே அந்த போக்கேமான போடுதல முடியும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட என்டையை சப்பையாகவே போட்டு தள்ளிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ இந்த அட்டாக்கர்ஸ்லாம் வச்சு உங்களால் ஈஸியாகவே அடிச்சுட்டு போக முடியும். ஸோ அந்த போக்கேமான டேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஓவராக ரெசிஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன போக்கேமான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே டிஃபீட் ஆகிடும் கூட சொல்லலாம். அது அந்த மாதிரி இல்லாமல் நடுநிலைமையாக இருந்து ரொம்ப நேரமாக ஃபைட் பண்ணக்கூடிய போக்கேமான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிளிட்ஸி டைனமேக்ஸ் வெர்ஷன், பிளாஸ்டைஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், கிங்லர் டைனமேக்ஸ் வெர்ஷன், ஸ்னோர்லர் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், இன்டெலியான் டைனமேக்ஸ் வெர்ஷன், லாப்ரஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன். இது மொத்தத்தையும் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கேமான்ஸை வச்சு அதிகமான டேமேஜஸ் கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பெஸ்ட் ஹீலர்ஸ் ஃபார் டைனமேக்ஸ் என்டை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஹீலர்ஸும் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் ஹீலர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிளிட்ஸி கிரீடன் டைனமேக்ஸ் வெர்ஷன், லாப்ரஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன், லாப்ரர் டைனமேக்ஸ் வெர்ஷன், ஸ்னோலாக்ஸ் ஜெயஜெண்டா மேக்ஸ் வெர்ஷன். இது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட அந்த போக்கேமானுக்கு ஹார்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ அது மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊர்பட்ட விஷயங்கள் மேக்ஸ் பேட்டில்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ மேக்ஸ் பேட்டில்ஸை பற்றி நான் தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினே போட்டு விடுங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேக்ஸ் பேட்டில்ஸை பற்றி டீட்டெயிலான இன்டெப்த்தான ஒரு வீடியோ ஒன்று போகிறேன். ஸோ அதில் எப்படி வின் பண்ணுறது அப்படின்றது முதல் கொண்டு மொத்த சீக்ரெட்ஸையும் அடுக்கி அந்த வீடியோ போகிறேன்னு கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் அந்த ஹார்ட்டின் சிம்பிளை கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போயிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த என்டை அப்படின்ட்டு பார்க்கும்போது என்டையை பொறுத்த வரைக்கும் இந்த டைனமேக்ஸ் வெர்ஷனில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் தான் இந்த போக்கேமான்ஸை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த என்டைக்கு டைனமேக்ஸ் வெர்ஷன் கொடுத்ததும் கொடுக்காததும் ஒன்று தான். அந்த விதத்தில் இந்த டைனமேக்ஸ் வெர்ஷன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவோமா. என்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் டைப் லெஜெண்டரி போக்கேமான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீக்காக இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இதுக்கு அகேன்ஸ்டாக வீக்காக இருக்கக்கூடிய டைப்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது கிரவுண்ட், ராக் அண்ட் வாட்டர் டைப்புக்கு மூணுத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வீக்காக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட நெட் கேப் சிபி அப்படின்ட்டு பார்க்கும்போது 3926 சிபி தான் இதோட நெட் கேப் சிபியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் அட்டாக் அண்ட் ஸ்டாமினா ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம பெஸ்ட்டாக இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். டிஃபென்ஸ் அவ்வளோ இல்லை கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் ஸ்டாமினால் தான் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அட்டாக்கில் தான் அதிகமாக இருக்குது, ஸ்டாமினாவில் அவ்வளோ இல்லைன்னு கூட சொல்லலாம். படி டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸில் அந்த படிக்கான கேண்டிஸ் கெட் பண்ணிக்க முடியும், மேக்ஸ் பார்ட்டிகல்ஸையும் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக தான் இருக்க போதே, பட் இருந்தாலும் இவ்வளோ கொடுத்து வச்சது ரொம்பவே அதிகமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ என்டேக்கான டைப் சார்ஜ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்க்ரீஸ் டேமேஜஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60% டேமேஜஸ் வித் வெதரிங் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100% டேமேஜஸ் கெட் பண்ண போது இந்த டைப்ஸ் கிட்ட இருந்து கிரவுண்டு, ராக், வாட்டர் இது மூணுத்துக்கிட்டையும் தர்மடி வாங்க போதுன்னு கூட சொல்லலாம். இது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய டைப்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது பக், ஃபேரி, ஃபயர், கிராஸ், ஐஸ், ஸ்டீல் இது மொத்தத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆக போகுது கைஸ். ஸோ என்டை டியர் ரேங்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ரைட் அட்டாக்கராக எதிரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி டியரில் 190th பொசிஷனில் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஜிம் டிஃபெண்டராக நம்மளால் போக்கேமான் குக்கில் இப்போதைக்கு வைக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் டைப் அட்டாக்கராக எத்தனாவதுலடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டியரில் இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கேமான ஃபைவ் டைப் அட்டாக்கராக நம்ம அசால்ட்டாகவே எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு பேட்டிலுக்காக இருந்தாலும். ஸோ இதுக்கான பெஸ்ட் மூவ்ஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது டைனமேக்ஸ் ஃபார்முக்குள்ள சாதா ஃபார்முக்கே சொல்கிறேன்னு கூட சொல்லலாம். டைனமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ டைனமேக்ஸ் வெர்ஷனுக்கு ஈஸியாகவே உங்களோட ஃபார்மை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் சாதா ஃபார்முக்கான என்டேக்கான பெஸ்ட் மூவ்ஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபயர் ஃபேங் அண்ட் ஓவர் ஹீட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக்கை ரிவீல் பண்ண போதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட டிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா 310 இருக்குது. ஸோ டேமேஜ் பர் செகண்ட்ஸ் பங்கமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். 15.27 அப்படின்றது சூப்பரான ஒன்று தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பவராக போகக்கூடிய வெதரிங் கண்டிஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது சன்னி வெதரில் பயங்கரமாகவே பவராக போக போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபாஸ்ட் அட்டாக், சார்ஜ் அட்டாக் இன்னுமே பெஸ்ட்டான அட்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த மாதிரி
ஃப்ளேம் த்ரோவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டாக க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை சொல்கிறதுல யூஸ் இல்லை. ஸோ பெஸ்ட் அட்டாக் மட்டும் இப்போதைக்கு லிஸ்டிங் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து ஃபாஸ்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுகிட்ட இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபயர் ஃபேங் அண்ட் ஃபயர் ஸ்பின் இது ரெண்டுமே இருக்குது கைஸ். இந்த ஃபயர் ஃபேங் அண்ட் ஃபயர் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் அட்டாக்காக இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸ்பெஷல் சிபிஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மேக்ஸ் சிபியாக வந்து பார்த்தீங்கன்னா 3926 சிபி தான் இந்த போக்கேமானுக்கான நெட் சிபியாக இருக்க போது. கிட்டத்தட்ட ரைஸ்லேருந்து கெட் பண்ணுறதுனால நீங்கள் மேக்ஸ் ரைஸ்லேருந்து கெட் பண்ணுறதுனால 2375 சிபியிலேருந்து 2480 சிபிக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்கேமான் அப்படின்றது காஃப்டாகனு கூட சொல்லலாம். ஸோ சிபி சார்ட் அப்படின்றது வேணும்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதுதான் கைஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது மூலிமா உங்களால் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கேமானுக்கான சிபி அது மட்டும் இல்லாமல் ஐவியை ஈஸியாகவே கெட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் கைஸ் இந்த மேக்ஸ் பேட்டில்ஸ் பற்றி இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது பெஸ்ட்டான கவரப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மேக்ஸ் பேட்டில்ஸை பற்றி டீட்டெயிலான இன்டெப்த்தான வீடியோ வேணும்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் ஹார்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ 1.5x பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.